ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி மார்ச் மாதம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 24ஆம் தேதி பஞ்சமி திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், மதியம் 1 மணி 53 நிமிடம் வரை, பின்பு விசாகா நட்சத்திரம், துருவ யோகா கௌலவகரணம், ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நமது சம்பிரதாயத்தில் பெண்களின் நிலை என்ன? நமது சம்பிரதாயத்துல, அதாவது சனாதன தர்மம், வைதிக தர்மம், வேத தர்மம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இது ரொம்ப புனிதமானது, அப்பழுக்கற்றது. இதுல பெண்களினுடைய நிலை என்ன அப்படின்னா, பெண்கள் தான் இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பெண்களை பேஸ் பண்ணி தான், அவளை வச்சுதான் இந்த தர்மமே இருக்கு. பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா நமது சனாதன தர்மங்கள்ல. சாஸ்திர புஸ்தகங்கள்லயும் சரி, வேதங்கள்லயும் சரி, பெண்மணிகளை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கா. அவளை மாதிரி ஒரு உயர்வானவர்கள் கிடையாது. அவர்களுக்கு அவ்வளவு பிராமுக்கியம் உபனிஷத்துக்கள்லயே பெண்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. மைத்ரேயி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, யாக்ஞவல்யர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் பிரம்மஞானி, அவரோட வாதம் பண்றா. பெரிய வாதம், வாதம்னா பிரம்ம தத்துவத்தை பத்தி வாதம் பண்றா. கேட்டு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு ஒரு அறிவாளிகளாகவும் மற்றும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டவர்களாகவும், ரொம்ப பெரிய ஆளுமையை கொண்டவர்களாகவும் இப்படிலாம் நமது சனாதன தர்மத்துல பெண்மணிகள் இருந்திருக்கா. அவளுக்கு பெரிய ஒரு பொறுப்பையும் முக்கியத்துவத்தையும் நமது தர்மமானது கொடுக்கிறது. வீட்டிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய ராஜ்ய பரிபாலனம் வரைக்கும் அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கு. அதனாலதான் அவ ஒரு பதிவிரதா ஸ்திரீ இருந்தாள் அப்படின்னா, அவளுக்காக வருஷத்துல ஒரு நாளைக்கு மழை பொழியும் அப்படின்னு சொல்லப்படுறது. நீதி தவறாத அரசனுக்கோர் மழை. நீதியிலிருந்து கொஞ்சம் கூட தவறாம ஆட்சி பண்ணக்கூடியதான ராஜாவுக்கு வருஷத்துல ஒரு நாள் மழை பெய்யுமா, அவனுக்காக ஒரு நாள் மழை பெய்யுமா. அதே மாதிரி இந்த பதிவிரதா ஸ்திரீ இருக்காளே, அவளுக்காக ரொம்ப மகா பதிவிரதையாக ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஸ்திரீ வாழ்ந்தாள் அப்படின்னா, அது பெரிய மகா தபஸ். அவர் நினைச்சா என்ன வேணா நடக்கும். அதனாலதான் நமது புராணங்கள்ல மகா பதிவிரதைகள்லாம் தன்னுடைய தபஸுனால உதிக்கக்கூடிய சூரியனை உதிக்காம பண்ணினா அப்படின்லாம் இருக்கு. பேர்பட்ட மகத்துவம் ஸ்திரீகளுக்கு. இந்த பதிவிரதா ஸ்திரீகளுக்காக வருஷத்துல ஒரு நாள் மழை பொழியும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களினுடைய ஸ்தானம் மிகவும் உயர்வு. அதனாலதான் பாரத பூமியே பாரத தாய் அப்படின்னு நாம் சொல்றோம். பாரத மாதா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வேத மாதா அப்படின்னு சொல்றோம். கோ மாதா அப்படின்னு சொல்றோம். கங்கா மாதா, காவேரி தாய் என்று கூறுகிறோம். அனைத்து ஸ்திரீகளையும் தாயாக அப்படி கருதி பூஜித்ததான நாடு, தேசம் நமது சனாதன தர்மம். ராமராம்.